இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஒரு ஹைதராபாதி டிஷ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லாட்டி டின்னருக்கு சாப்பிட்லாம், இல்லாட்டி லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். பயங்கர ஒரு கன்ஃபியூஷனான ஒரு டிஷ்ஷுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பொங்கல் மாதிரி, ஆனால் பிரியாணி மாதிரி. ஸோ பொங்கல் கலந்து பிரியாணின்னு சொல்லலாம், ஒரு கிச்சடி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷு. நம்ம ஊரில் எப்படி நம்ம அரிசி பருப்பெல்லாம் போட்டு பொங்கல் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹைதராபாத்லேயும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொங்கலில் வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கிட்டத்தட்ட பிரியாணிக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் சேர்த்து போட்டு தாளிச்சு பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பர்டிகுலர் டிஷ். ஸோ ஒரு பொங்கல் மாதிரியும் இல்லாமல் ஒரு பிரியாணி மாதிரியும் இல்லாமல், பட் ஆனால் இதுக்கு சேர்த்து சாப்பிட அதை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இதர் அதோட சாப்பிட்லாம், இல்லாட்டி எனி கைண்ட் ஆஃப் தயிர் பச்சடி ஓட வச்சும் நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். ஹைதராபாத் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், நெய், பட்டை, மிளகு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஷாஜீரா, ஏலக்காய், வெங்காயம் 1, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தயிர், மசூர் தால், உப்பு. ஹைதராபாதி கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய விதமான காய் போட்டும் பண்ணலாம், பட் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக பேஸ் டிஷ்ஷை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் உங்களோட இன்னோவேட்டிவ்னஸ், க்ரியேட்டிவ்னஸை வச்சு நீங்கள் வந்து என்னென்ன காய் உள்ளே சேர்க்கணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி மாதிரியே தான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நெய்யில் பண்ணால், நம்ம பொங்கலே வந்து நெய்யில் பண்ணால் தானே நல்லாயிருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சின்னமான ஒரு இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 2-3 பீஸ் கிராம்பு. பிரியாணி அப்படியே தான் ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு பீஸ் ஏலக்காய். ஸோ எல்லா வாசனை சாமானும் உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா வறுபடணும். ஸோ இதில் என்னென்ன காய் சேர்க்கலாம், ஜென்ரல் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் கேரட் சேர்த்துருக்கிறேன், பீன்ஸ் சேர்த்துருக்கிறேன், பட்டாணி சேர்த்துருக்கிறேன், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அப்புறம் மஷ்ரூம் கூட சேர்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொங்கல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லா வாசனை சாமானும் உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் பண்ணும்போது மெயினான ஒரு சீசனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு. ஸோ அதே மிளகை வந்து இதுலேயும் சேர்ப்போம், கொஞ்சமாக மிளகு. ஸோ ஹைதராபாதி டிஷ்ஷஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜீரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷாஜீரா. அந்த ஜீரகமே கொஞ்சம் ரொம்ப சின்னமாக இருக்கும் இது. ஸோ அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், எஸ்பெஷலி பிரியாணிஸ்க்கெலாம் அருமையான ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சோண்டு ஷாஜீரா. இதோட பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்று உள்ளே சேர்க்க போகிறேன். ஸோ வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது அது வந்து நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படும், அது சேர்த்துருவோம். ஸோ ஹைதராபாதி டிஷ்ஷஸும் கிட்டத்தட்ட நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இஞ்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, அந்த நல்ல வாசனை வர நல்லா வதக்கணும். ஸோ அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பச்சை மிளகா, இதில் வந்து நம்ம மிளகாத்தூளே சேர்க்க போகிறது இல்லை. ஸோ ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா தாராளமாக சேர்க்கலாம். ஸோ மிளகா இதை கீறி வச்சுக்கலாம். குட். ஸோ இந்த மிளகாயும் உள்ளே சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஹாலிடே சீசன் ஆரம்பிச்சாச்சு, வீட்டில் இருக்கிறாங்க, ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ
அப்போ வந்து மதர்ஸ்க்குலாம் பயங்கர சேலஞ்சிங்காக போயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி, அதாவது நம்ம வீட்டில் இருக்க சாமானே தான் கொஞ்சம் இப்படி அப்படி நம்ம சேர்த்தோன்னா அது ஒரு புது டிஷ் ஆயிடுது. எல்லோரும் வேற விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாயும் நல்லா போட்டு வதக்கியாச்சு. ஸோ வெங்காயமும் ஓரளவுக்கு பிங்க் கலராக மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா அரிசி, நான் இங்கே பச்சரிசி வச்சுருக்கிறேன். அதாவது 1 கப்பு பச்சரிசி நல்லா ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு. இந்த ஊறின பச்சரிசியை இப்போ நெக்ஸ்ட் உள்ளே சேர்ப்போம். இப்போ நீங்கள் ஏதாவது காய்கறி சேர்க்குறதா இருந்தால் இந்த வெங்காயம் போட்டு வதங்கும் போது அதோட சேர்த்து காயும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லிலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்து போட்டு வதக்குவாங்க. அப்படியும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் அரிசி சேர்த்தப்புறமும் சேர்க்கலாம். ரெண்டுக்கும் ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் வந்து கட்டாயம் இருக்கும். என்ன ஆகும்னா நீங்கள் இந்த புதினா கொத்தமல்லி ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த வெங்காயம் வதங்கும் போதே வந்து நீங்கள் அந்த புதினா கொத்தமல்லியை போட்டு வதக்குனீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இந்த டிஷ்க்கு எனக்கு வந்து அந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது. அதனால அரிசி பருப்பெல்லாம் போட்டுட்டு கடைசியாக தான் நான் வந்து கொத்தமல்லி போட போகிறேன். ஸோ அரிசி, இதுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து உள்ளே சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசூர் பருப்பு, நம்ம மசூர் தால்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து அரிசி 1 கப் எடுத்துருந்தீங்கன்னா பருப்பு வந்து 1/2 கப்பு. அதை நல்லா ஊறணும். இப்போ அரிசி 1 மணி நேரம் ஊறின மாதிரி இந்த பருப்பும் ஊறணும். ஸோ அந்த ஊறின மசூர் தால், நம்ம பொங்கலுக்கெலாம் பார்த்தோன்னா இவ்வளோ பருப்பு சேர்க்க மாட்டோம். நம்ம அரிசி டு பருப்பு ரேஷியோ வந்து கம்மி தான். பட் இதுக்கு வந்து 1க்கு பாதி கண்டிப்பாக சேர்க்கணும். இதோட அந்த மெயின் கிக்கே பார்த்தீங்கன்னா இந்த மசூர் தால் நிறைய இருக்கிறது தான். பிள்ளைங்களுக்கும் நிறைய ப்ரோட்டீன் உள்ளே சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அரிசி பருப்பு இதோட வெங்காயம் மசாலா சாமான் எல்லாம் வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அந்த கலருக்காக. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தயிர். ஸோ மற்ற எந்தவித, அதாவது நம்ம பிரியாணி மசாலையோ இல்லாட்டி வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே சேரல. பட் பிரியாணிக்கு போடுற மாதிரி கொஞ்சோண்டு தயிர் மட்டும் உள்ளே சேருது. அப்புறம் லைட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக புதினா, அப்புறம் கொத்தமல்லி. ஸோ புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ உப்பை தவிர மற்ற எல்லா சாமானும் உள்ளே சேர்ந்தாச்சு. இப்போ வந்து தண்ணி 3 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். ஓகே. ஸோ 1 கப் அரிசி 1/2 கப் பருப்பு, அந்த காம்பினேஷனுக்கு 3 கப் தண்ணி. ஓகே. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குட். ஓகே. ஸோ நம்மளோட கிச்சடி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இதை வந்து இப்போ மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் கொடுத்து அமர்த்தினோன்னா நம்மளோட கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஹைதராபாதி கிச்சடி வந்து 3 விசில் வந்து குக்கரை இறக்கி வச்சிருக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம் இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு. வாவ், சூப்பர். பார்த்தீங்கன்னா
இப்படி நல்ல பொல பொல பொலன்னு இருக்குது. அருமையான கிச்சடி, சான்ஸே இல்லை. பாருங்க, நான் முதல்ல சொன்னேன் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பொங்கல் அண்ட் கைண்ட் ஆஃப் பிரியாணிக்கு இடையிலன்னு அப்படி அது குக்கரை திறந்தோடனே வந்து அப்படி கமன்னு நம்மளுக்கு வந்து நல்ல வாசனை வருது. ஸோ கண்டிப்பாக இந்த பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்மளோட கிச்சடி இன்னைக்கு கொஞ்சோண்டு சைடில் ஒரு ஜூஸோட வச்சு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு கிச்சடி வந்து ஆஸ் அ பிரேக்ஃபாஸ்ட். நைஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நைஸ். ஓகே, ஸோ அருமையான நம்மளோட ஹைதராபாதி கிச்சடி வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விதமாக வந்து பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் த ஹைதராபாதி கிச்சடி. See you another time. Bye.